ஹாய் ஹலோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஓவர்வியூ மட்டும் பார்த்தோம். அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏர்லி, ஹை அண்ட் லேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்டாரிக்கல் ஓவர்வியூ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். தென் சொசைட்டில என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம மிடில் இங்கிலீஷ் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வீடியோல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்லி மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது எந்த டைம் பீரியட்ல இருந்துன்னா 1066ல இருந்து 1350, அதாவது 1350 அந்த டைம் பீரியட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஜென்ரலிஸ்டிக்கா நம்ம வந்து ஒரு ஓரல் ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ், அதாவது நீங்க வந்து லிட்ரேச்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது என்னது? லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கு அப்படின்னா 3 லாங்குவேஜா இருக்கு. அதாவது இந்த டைம் பீரியட்ல லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் அக்கார்டிங் டு தேர் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படின்னா அரிஸ்டோகிராட்ஸ் வந்து பிரெஞ்சு பீப்புளா இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இன்வேடர்ஸ் வந்தாங்க, they captured England and then now they are ruling party or aristocrats அப்படின்னு சொல்லுவோம், or nobility. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க ஆல்ரெடி வந்து இருந்தது யாருன்னா சர்ச் பீப்புள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காமன் மென் ஆர் விமன், அதாவது காமன் பீப்புள் இருந்தாங்க. ரைட்டா? ஸோ இப்போ சர்ச் வந்து ஆல்ரெடி தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் லாங்குவேஜ் விச் இஸ் லாட்டின், அதாவது சர்ச்சோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது லாட்டின் அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி இப்போ காமன் பீப்புள் என்ன லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓல்டு இங்கிலீஷ். நம்ம காமனா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல 3 லாங்குவேஜ் வந்து ஒரு சேர ஒரு பிளேஸ்ல இருந்ததுனால அது வந்து ட்ரைலிங்குவல் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா 3 லாங்குவேஜுமே சேர்ந்து ஒரு சேர ஒன்னோட ஒண்ணு கலந்து ஒரு புதுவிதமான கலவையா உருவாகுது. இதுல நம்ம இங்கிலீஷ் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா ஆகுது. ஓகே, ஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் திங் ஸ்பெல்லிங், தென் ப்ரொனன்சியேஷன், தென் கிராமர். இந்த 3 விஷயம் ஓல்டு இங்கிலீஷ்ல சுத்தமா கிடையாது. ஒரே வார்த்தைய ரெண்டு விஷயத்துக்குமே வந்து பயன்படுத்துவாங்க. ரைட்டா? அது இதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள போகும்போது என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்குள்ள வரும். இப்போ வந்து ஜென்ரலா என்ன நடந்துச்சு லாங்குவேஜ்ல அப்படிங்கறது மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் இன் த சென்ஸ் கிராமர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓல்டு இங்கிலீஷ்ல அலிட்ரேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்க வந்து பாடும்போது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தை கோர்த்து கோர்வையா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஞாபகம் வரும். ஸோ அந்த விஷயம் வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ரைட்டா? செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் ஆர் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இப்போ ப்ரொனன்சியேஷன் சொல்லலாம். இப்போ ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கும்போது நீங்க ஒரு வேர்டை வந்து பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா அதோட உச்சரிப்பு வந்து வித்தியாசமா இருக்கும். இப்போ நீங்க உச்சரிக்கிறதுக்கும் ஓல்டு இங்கிலீஷ்ல நீங்க உச்சரிக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். ஒரே வார்த்தையை ரெண்டு வேற டிஃப்ரெண்ட் மீனிங்காக பயன்படுத்துவாங்க. ஒரே வார்த்தையை ரெண்டு வித்தியாசமான இதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அதாவது வித்தியாசமானதுன்னா நமக்கு பிரெஞ்சுல வந்து இந்த இஷ்யூ இருக்கும். பிரெஞ்சுல வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கறத செக்ரிகேட் பண்றதுக்கு ஒன்னா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. பட் வந்து அந்த மாதிரி வந்து பிரெஞ்சுல மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கு அதாவது மெயின் வேர்டா ஒண்ணு இருக்கும். இது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி அதை வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? பட் இங்க இங்கிலீஷ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி பிரெஞ்சு வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுனால அதே இன்ஃபுளுயன்ஸ் எங்க வருது அப்படின்னா இங்கிலீஷ்லயும் வருது. இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரிகேட் பண்ணப்படுது. ரைட்? செக்ரிகேஷன் இன் த சென்ஸ் எனக்கு வந்து மேல்னா என்ன ஃபீமேல்னா என்ன அப்படிங்கிறது பிரெஞ்சு வேர்ட்ல இருக்கு. பட் இங்கிலீஷ் வேர்ட்ல கிடையாது. மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் அனிமேட் ஆப்ஜெக்ட்க்கு கூட மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கும். பட் தென் மிடில் இங்கிலீஷ்ல என்ன ஆகுது அப்படின்னா நான் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இட் இஸ் நாட் அலைவ். டேபிள் அப்படின்னாலே ஓல்ட் இங்கிலீஷ்ல வந்து ஃபீமேல் டேபிள், மேல் டேபிள், ஃபீமேல் சேர், மேல் சேர், அதாவது அதோட ஷேப் அண்ட் டிசைனை பொறுத்து இப்ப நம்ம வந்து சேர்னு சொல்றோம், சோஃபான்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி செக்ரிகேஷன் வேர்டு வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ இந்த டைம் ஜோன்ல ஆல்ரெடி பிரெஞ்சுக்கு இந்த செக்ரிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ்குள்ள அந்த சேஞ்சஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. தென் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ்.
சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டு அப்படின்னா சொசைட்டில முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸா இருந்தது வந்து யாருன்னா சர்ச். அவங்க தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒருத்தர் எப்படி எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கறதும் அவங்க தான் வந்து கையில எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அரிஸ்டோகிராட்ஸ்க்கும் காமன் பீப்புளுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷனா வந்து சர்ச் தான் இருந்தாங்க. ஏன்னா அங்க இருந்த மாங்க்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஸ்டடிட் போத் பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து லாட்டின் தெரியும். தென் இங்க வந்ததுக்கு அப்புறம் தே லேர்ன்ட் இங்கிலீஷ். தென் அகெயின் பிரெஞ்ச் பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் தே லேர்ன் தேர் லாங்குவேஜ் ஆல்சோ. அவங்க வந்து ரொம்ப 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 அடாப்டிவ் பர்சனா வந்து இருந்திருக்காங்க. நம்ம சைட்ல இப்போ வந்து ஒரு ஃபேமஸா ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஆரியர்கள் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வருது. அதுல வந்து ஆரியர்கள் எங்க இருந்தோ வந்தவங்க வந்து வர அங்கங்க வழியில வந்து அவங்களோட லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எகெயின் ஒரு 200 இயர் 300 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா செட்டில் ஆகும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆரியர்கள் அந்த காலத்துக்குலாம் நம்ம வந்து போக தேவையில்ல. வந்து வேதாஸ் காலம்லாம் நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடலாம். இங்கிலீஷ் ஓகே, காலனைசேஷன் நடந்துச்சு இல்லையா? காலனைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிரெஞ்சுல வந்து இஷ்யூ எப்படி வந்துச்சு. நம்ம இந்தியால என்ன இஷ்யூ நடக்குதோ அதே தான் இப்போ வந்து இங்கிலாந்துல இந்த டைம் பீரியட்ல நடக்குது. இங்கிலீஷ் பீப்புள் வராங்களா, காலனைஸ் பண்றாங்களா, கிட்டத்தட்ட அவங்க இருந்த டைம் ஜோன்ல நம்மள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்க வச்சுக்கிட்டாங்க. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல நமக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தாங்க. ரைட்டா? இங்கிலீஷ் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாமர மக்களுக்குள்ளேயே நொபிலிட்டியை விட்டுருங்க. ஓகே, நொபிலிட்டிக்கு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அது அப்படியே போயிடுச்சு. டிரான்ஸ்லேட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்குள்ள வந்து அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா பழக இப்ப வந்து தமிழ் அப்படிங்கறதே பைலிங்குவல் தங்கிலீஷ் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இல்லையா? என்னதான் இருந்தாலும் முழு தமிழா நம்மளால பேசவே முடியாது. தெளிவா நம்மளால பேசவே முடியாது. நடுவுல வந்து அது இது அதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்குவோம். பட் இங்க இதே விஷயம் தான் நடக்குது. ஆனா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடக்குது. ரைட்டா? இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட ஒரு சில வேர்ட்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்குது. அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்க போகுது அப்படின்னா மக்களுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல சர்ச் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இது ஒரு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ அரசரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு மேல கொண்டு போறாங்க. ஏன்னா யூசி கிங்குக்கு காமன் பீப்புளோட லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரியாது. பட் சர்ச்சுக்கு காமன் பீப்புள் லாங்குவேஜும் தெரியும், கிங்கோட லாங்குவேஜும் தெரியும். அதே மாதிரி காமன் பீப்புளுக்கு கிங்கோட லாங்குவேஜ் தெரியாது. இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா சர்ச் நான் என்ன சொல்லி தரணும் அதுதான் உனக்கு தெரியும், நான் என்ன டிரான்ஸ்லேட் பண்றதுதான் அதுதான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. இந்த வகையா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா பிரெஞ்சு சர்ச் மூலியமா காமன் பீப்புளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. ரைட்டா? இந்த டைம் பீரியட்ல லிட்டரரி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து அலிகரி. அலிகரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது அப்டிராக்டான ஒரு விஷயங்களை ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்றதுதான் அலிகரி. ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனா நம்ம வந்து போர்ட்ரே பண்ணுவோம். ட்ரூத் அப்படிங்கறது ஒரு பர்சனா போர்ட்ரே பண்ணுவோம். இப்ப பிட்ரேயல் அப்படிங்கறது ஒரு பர்சனா போர்ட்ரே பண்றோம். இது வந்து எவ்ரிமேன் அப்படிங்கறது நீங்க ஸ்டோரி வந்து நீங்க ஆன்லைன்ல விக்கிபீடியால போய் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. உங்களால வந்து இன்னொரு பர்சன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுல ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கும், பிரைட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கும், பிட்ரேயல் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு ட்ரூத் கைண்ட்னஸ் ஒரு கேரக்டரா இருக்கும். தென் வந்து லார்ட் அப்படிங்கறதே ஒரு கேரக்டரா தான் இருக்குங்க. தென் அதுக்கப்புறம் வந்து டெத் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், டைம் அப்படிங்கறதே அங்க ஒரு கேரக்டரா இருக்கும். வைசஸ் ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த எல்லா விஷயமே ஒவ்வொரு தனி கேரக்டரா இருக்கும். அதாவது ஒரு மாரலிஸ்டிக் ஸ்டோரியை தான் சொல்லும். ஓகே, ரிலிஜியஸ் பேஸ் தான் இதுவும். பட் என்ன அப்படின்னா இட் இஸ் அலிகரிக்கல். ஓகே, ரிலிஜன்ல வந்து காட் அப்படியே வந்து கொடுக்கறது தான் வந்து ரிலிஜியஸ் ஒர்க். பட் அலிகரி அப்படின்னா என்னன்னா காடோட ப்ரீச்சிங்ஸை மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றது அலிகரிக்கல் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அலிகரிக்கல் ஒர்க்கே தான். பட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டீச் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ். என்னென்ன ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஸ்ட்ராங்கான ரிலிஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால ரிலிஜியஸ் ப்ரோசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும்.
நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்மன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு சர்ச்லயோ இல்ல குயர்லயோ ஏதாவது ஒரு ப்ரீச்சிங் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து மேனஸ்கிரிப்ட் மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் வந்து செயின்ஸோட லைஃப்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. தென் ஹோமிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோமிலீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாங்க்ஸ் அண்ட் செயின்டஸ் ப்ரீஸ்டஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வாட் இஸ் இட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா? இந்த விஷயங்கள் போக சர்ச் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாமர மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஜோன்ல நமக்கு முக்கியமா 3 ஒர்க் மட்டும்தான் இருக்கு. அதாவது ஏர்லி மிடில் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டோட்டல் மிடில் இங்கிலீஷ்லயுமே வந்து இந்த 3 ஒர்க் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏர்லி, ஹை அண்ட் லேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா நான் பிரிச்சு தான் இதுல கொடுக்க போறேன். பிகாஸ் இட் இஸ் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு டைம் ஜோன்லயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லிடுவேன். ஸோ இந்த ஏர்லி மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல நமக்கு முக்கியமா இருக்கிறது 3. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா த ஒருமுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு. செகண்ட் வந்து ஆங்கரன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒர்க்கு. தென் தேர்ட் வந்து லேமன்ஸ் ப்ரோட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருமுலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒருமுலம் அப்படிங்கிற ஒர்க் வந்து என்ன அப்படின்னா 1200ல தான் வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் சேம் டைம் பீரியட். ஓகே, சாரி 1200 இல்ல, மத்த 2 ஒர்க்குமே வந்து 1200ஸ்ல தான் எழுதியிருப்பாங்க. இது வந்து 12th century which is like 1100 அந்த அந்த டைம் பீரியட் 1066ல இருந்து ஒரு 1200க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த டைம் பீரியட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்ல வந்து இந்த ஒர்க் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா this is completely ஒரு பைபிளிக்கல் ஸ்டோரி. ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜஸ்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கிரைஸ்டோட பர்த் அண்ட் டெத் அண்ட் தென் ஆஃப்டர் அவருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதாவது எழுஜி அப்படிங்கிறது இரங்கலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அவங்க பிறந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இறந்ததுனால நான் வந்து எவ்வளோ அனுதாபப்படுறேன், வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட எமோஷன்ஸ் நான் எழுதுறேன் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து எழுச்சி. ரைட்டா? இந்த ஒருமுலம் அப்படிங்கிறது வந்து ஏன் இதுக்கு அந்த நேம் வருது அப்படின்னா இதோட ரைட் பண்ண ஆத்தரே வந்து நம்ம லைன்ல கொடுத்திருக்காரு. டெடிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது ஆக்சுவலி வந்து ஒரு 19,000 லைன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 19,000 16,000 ஜஸ்ட் வெயிட் அ மினிட். ஓகே, 19,000 லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டெடிகேஷன்ல வந்து இவரு எண்ட் ஆஃப் த டெடிகேஷன் லாஸ்ட் 2 லைன்ஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா என்ன வந்து பேப்டைஸ் பண்ண பிளேஸ்ல எனக்கு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுல என்னோட பேரு ஆரம் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்குக்கு பேர் வந்து நான் அரம்லம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அரம் ஆர் அரம்னி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து சொல்லுவோம். தன்னைத்தானே 2 இடத்துல வந்து இந்த ஆத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. இவரோட நேம் இதுதான், இவரோட நேம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவரே இந்த ஒர்க்குக்கு வந்து பேர் வச்சிருக்காரு. இதுதான் வந்து செல்ஃப் ரிட்டன், அதாவது செல்ஃபா ஒரு ஆத்தர் வந்து என்னோட பேரு தான், இந்த ஒர்க் பேரு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களா கொடுத்த ஒர்க் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதோட முக்கியமான விஷயம், சாரி அதை நான் சொல்ல மாட்டேன். இதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கறது வந்து என்னன்னா இந்த ஒரம்லம் அப்படிங்கிற ஒர்க் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. பிகாஸ் இட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்பெல்லிங் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிடில் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் ஆனதே வந்து இந்த ஒரம்லம் அப்படிங்கிற ஒர்க்ல இருந்துதான். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னா லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில, அதாவது லாங்குவேஜ் ஸ்டடி ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, லிங்குவிஸ்டிக், அந்த டைம் அந்த டைம்ங்கிற பாருங்க, அந்த ஸ்டடி அதை பத்தி நம்ம படிக்கும்போது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி படிக்கும்போது இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பிகாஸ் இந்த ஒர்க்ல இருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜும் சரி, ஸ்பெல்லிங்கும் சரி, அதோட ப்ரொனன்சியேஷனும் சரி, ஃபனட்டிக்கா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராங் ஹோல்டு கொண்டு வந்தது ஆரம்லம் அப்படிங்கிற ஒர்க் தான். ஏன்னா ஸ்பெல்லிங் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒர்க் அப்படிங்கிறது ஆரம்லம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸாம் கொஸ்டின். விச் ஒர்க் ஃப்ரம் early middle English standardized the spelling and phonetics of middle English அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா
நீங்க கண்ணை மூடிட்டு எழுதுனா ஆரம்பலம். பிகாஸ் லிங்குவிஸ்டிக் படிக்கிறவங்க ஆரம்பலம் இல்லாம மிடில் இங்கிலீஷ அகைன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ட் இதை நான் வந்து ஒரு தடவை படிக்கும்போது தப்பு தப்பா படிக்கிறேன். ஆங்கரன் வைஸ். ஓகே, ஆங்கரன் ஆங்கரன் இ வந்து நீங்க சொல்ல முடியாது. சாரி, விஸ்ன்னு சொல்லலாம், வைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஆங்கரன் விஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆங்கரன் விஸ் லாஸ்ட் வந்து இ நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ரெஃபரிங் டு அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஓகேவா? இல்ல அப்படின்னா ஆங்கரன் ரிவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அதாவது அதோட அதர் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைட் ஃபார் ஆங்கரனசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆங்கரனசஸ்னா வேற யாரும் கிடையாதுங்க, ப்ரீஸ்டஸ் இல்லைன்னா ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க சப்போஸ் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் ரீடிங் எனி மங்காஸ் ஒரு காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு மலையில குகையில இருந்துகிட்டு ப்ரே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்க தான் வந்து யாரு அப்படின்னா ஆங்கரனஸ். ஓகே, இதே நீங்க வந்து ஒரு அனிம் எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பாக்குறீங்க அப்படின்னாலும் த சேம் திங். ஓகேவா? அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றதுதான் இந்த ஆங்கரன் கைட் ஃபார் ஆங்கரனஸ் இல்லைன்னா ஆங்கரன் வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 1200ல அந்த கொஞ்சம் முன்ன பின்ன எழுதக்கூடிய ஒர்க். இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் இதுல வந்து 8 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 8 பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 8th பார்ட்டும் வந்து எக்ஸ்டர்னல் லைஃப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் ஒர்க் என்னென்னலாம் வந்து இவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிவைன் ஒர்க் இல்லைன்னா வந்து டிவைன் ஒர்க் இல்லைன்னா டிவைன் சர்வீஸ், ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த மாதிரி, அதாவது மத்தவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன, அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன, அவுட் சைட் ஆஃப் யூ. இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டீரியர் லைஃபை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. தென் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடியது இன்டீரியர் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டீரியர் லைஃப் அப்படின்னா வாட் ஷுட் யூ கீப் இன் யுவர் ஹார்ட், கீப்பிங் இன் ஹார்ட் அப்படிங்கிறது அதோட நேமே. வாட் ஷுட் யூ கீப் இன் ஹார்ட், உன் மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாரல் லெசன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், நீ என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது, நீ செய்யறதுக்கான பிளஸ், நீ ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெம்ப்டேஷன். you are not supposed to give in to temptation. அது எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் priestess or priest or monks இதெல்லாம் வந்து டெம்ப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து பக்கத்திலே போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 அடிப்படையான பேசிக்கான விஷயம் சர்ச்சை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து அதுக்குன்னு தனியா ஒருத்து கொடுத்திருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் திங் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபெஷன், பெனன்ஸ், லவ், இந்த 3 விஷயம். ஓகே, கன்ஃபெஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நீ ஒரு தப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்ட அப்படின்னா யூ ஹாவ் டு சே இட் அவுட் லவுட். ஒருத்தர்கிட்ட சொல்லிடணும், நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னா யூ ஹாவ் டு கன்ஃபெஸ், தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, தப்பு பண்ணிட்ட, யூ ஹாவ் டு கெட் எனி பனிஷ்மெண்ட். அதுதான் வந்து பெனன்ஸ் அப்படிங்கிறது. தென் வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் பீப்புள். ஓகேவா? உன் மனசுக்குள்ள நீ ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு செய்யறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. சோ இந்த 8 விஷயங்களுமே வந்து ஆங்கரனஸ் அதாவது ஹை பிரீஸ்டஸ்க்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மாங்க்ஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற, அவங்களுக்கு வந்து தனித்தனியா இருக்கும், அவங்களுக்கு ஹெவியா இருக்கும். பட் இவங்களுக்கு அதாவது ஹை பிரீஸ்டஸ் தனியா வந்து என்னோட எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு இந்த மக்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குன்னு தனியா எழுதப்பட்ட ஒர்க் தான் வந்து அந்த ஒர்க். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லேமன்ஸ் ப்ரூட். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பேசிக்கா ஒரு லேமன்ஸ் ப்ரூட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம வந்து காதுல சும்மாவது கேட்டிருப்போம். இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கிரானிக்கல் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கிரானிக்கல் ஆஃப் பிரிட்டன்னா எதை பத்திப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அபவுட் தி ரூலர்ஸ். ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 லைன்ஸ் வந்து இருக்கும். 16,000 லைன்ஸ் அட் த சேம் டைம் ஒரு 1200 கிட்டதான் வந்து அதை எழுதியிருப்பாங்க. ஆனா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்னு நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு குரோனிக்கல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல கிங் ஆல்ஃபிரட் தி கிரேட் அப்படிங்கிறவரு இங்கிலாண்டோட ஹிஸ்டரியை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கமிஷன் பண்ணாரு அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதின இங்கிலீஷ் ஒர்க். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா லாட்டின்ல இருக்க ஒர்க் எல்லாத்தையும் ஓல்டு இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருந்த ஓல்டு இங்கிலீஷ் ஒர்க். நெக்ஸ்ட் திங் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டெல் மீ. ஓகே,
ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, நீங்க பேசுறது வந்து ரொம்ப கடகடன்னு பேசுறீங்க, இல்லைன்னா வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. பிகாஸ் ஐ வில் என்ன சொல்றது, அதுக்கேத்த மாதிரி நான் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல நான் எடுக்கக்கூடிய விஷயம், ரைட்டா? இல்ல உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு அப்படின்னா we will work into that. ஓகே, ஒரு வீடியோ அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து 2 கூட போடுறேன். இல்ல அப்படின்னு அது ரொம்ப பெருசா போகும், அதனால தான் நான் இப்படி போடுறேன். இல்ல இதுவே நீங்க வந்து லென்தியா நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, 1 மணி நேரம் கூட நான் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிறேன். பட் நீங்க வந்து 45 மினிட்ஸ் நீங்க கிளாஸ்ல பேசுறது வந்து 30 ஆர் 20 மினிட்ஸ் நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. நாங்க we can watch அப்படின்னா இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்காக ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் மேம், நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ஓகே. ஆல் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஸ்டடி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். அதுவும் உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போக போக we'll get into that. ஓகே, இப்போதைக்கு நீங்க வந்து அதை பத்தி அவசரப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் பேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு, பின்னாடி இருக்கு, ரைட்டா? லார்ஜ் இந்த இந்த ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, வேஸ் அப்படிங்கிற ஒரு ரோமன் டி ப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. எதுல எழுதியிருப்பாரு அப்படின்னா நார்மன் பிரெஞ்சு, அதாவது அரிஸ்டோகிராட்டிக் பீப்புளுக்காக எழுதியிருப்பாரு. பட் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, ஜாஃப்ரே ஆஃப் மான்மந்த் அப்படிங்கிறவர் ஹிஸ்டோரியா ரெக்னம் பிரிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை லாட்டின்ல எழுதியிருப்பாரு. எதுக்கு எழுதியிருப்பாரு அப்படின்னா சர்ச் பீப்புளுக்காக எழுதியிருப்பாரு. லேமன் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஓகே நீங்க வந்து அரிஸ்டோகிராட்காக எழுதிட்டீங்க, நீங்க வந்து சர்ச்சுக்காக எழுதிட்டீங்க, நான் நார்மல் பீப்புளுக்காக எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதின ஒரே ஒரு ஒர்க். ஓகே, நார்மன் இங்கிலீஷ், கரண்ட் மிடில் இங்கிலீஷ்ல எழுதின ஒரே ஒரு ஒர்க், அதுதான் லேமன்ஸ் ப்ரோட். சோஃபார் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 3 விஷயம் பார்த்தோம். இப்போ வந்து ரொமான்ஸ் லிட்ரேச்சர், அதாவது ஹை மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இது வந்து இப்போ ரொமான்ஸ் லிட்ரேச்சர்னா என்ன, ஜென்ரலிஸ்டிக்கா பின்னாடி வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த டைம் ஜோன்ல இப்போ ஏர்லி மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட் அப்படிங்கக்கூடிய இந்த குட்டி டைம் ஜோன்ல அதிகம் வந்து நமக்கு ஒர்க்ஸ் எதுவும் கிடையாது. இந்த 3 ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் தவிர மீதி எதுவும் நமக்கு பெருசா கிடையாது. ஓகேவா? growth of the romance literature எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, first thing by the end of 14th century language ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா, இங்கிலீஷ்னா இப்படிதான் இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து இந்த ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி 13th செஞ்சுரியில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரொமான்டிக் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வருது. ஓகே, ரொமான்டிக் நரேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஓல்டு இங்கிலீஷ் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த வாரியர் கல்ச்சரை அப்படியே வந்து மிடில் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த ரொமான்டிக் கல்ச்சர், வேற எதுவும் கிடையாது. ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் டைம் பீரியட்ல நமக்கு வந்து வாரியர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது வாரியர் பேஸ் பண்ணியிருக்கும், நைட்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஒரு சிவல்ரிக் நைட் எப்படி இருப்பாங்க, கிங் ஆர்த்தரோட ஒர்க்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். கிங் ஆர்த்தர் பேஸ் பண்ணி வர ஒர்க்ஸ், இஸ் நாட் அ ரியல் பர்சன் லைக். ஆனா பட் மேபி இஃப் தெர் இஸ் அன் if there was a king like that, then he would have been like this அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரமா தான் கிங் ஆர்த்தர் அண்ட் மெர்லின் அப்படிங்கிற இந்த 2 பேரையுமே நம்ம பார்க்கலாம். மெர்லின் அப்படிங்கிறத he is a sorcerer. ஒரு சிலர் ஹீன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ஷீன்னு சொல்லுவாங்க. ஸோ it depends. பட் ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது மிடில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் ரிவைவல் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் வாரியர் லிட்ரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மிடிவல் டைம் பீரியட்ல வந்து டிராமா, அதாவது ஷேக்ஸ்பியரோட டைம் பீரியட் நம்ம வந்து டிராமா அதிகம் வந்து வரத்துக்காக பார்த்தோம். ஸோ அந்த டிராமாவோட கல்ச்சர் எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இல்லையா? டிராமா தியேட்டர்ஸ் இந்த விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்ல. இது வந்து மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல, ஹை மிடில் இங்கிலீஷ் அண்ட் லேட் மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கிராஜுவலா அது வந்து டியூரட் டைம் பீரியட்ல வந்து ஓவராலா டெவலப் ஆயிடுச்சு. பட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சர்ச் தான் பேசிக்கா எல்லா லிட்ரேச்சர் பேஸ்டையும் வந்து அவங்க தான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சர்ச் அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அத்தாரிட்டி எல்லாமே கிங் கைக்குள்ள இருந்துச்சு, பிரெஞ்சு பீப்புள் கைக்குள்ள இருந்துச்சு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்க இருந்துச்சு அப்படின்னா சர்ச் பீப்புள் கிட்ட இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வாட் எவர் தே நீட் தேர் பீப்புள் டு டூ, தே டீச். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க, பீப்புள் எல்லாரையும் வந்து சர்ச்சுக்கு வர சொல்றாங்க. சர்ச்சுக்கு வந்து வந்தவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ச்சோட மேடையில டிராமா மாதிரி போட்டு காட்டுறாங்க. தே கேன் ஒன்லி ஆக்ட்.
ஓகேவா? அது மட்டும் இல்லாம நமக்கு ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். தே கான்ட் கோ அவுட் ஆஃப் சர்ச். அவுட் ஆஃப் சர்ச் ப்ரெமிஸ் தவிர்த்து அவங்க எங்கேயுமே போக முடியாது. ஸோ வாட் தே டூ இஸ், அந்த உள்ள வந்து அந்த சின்ன ஹால் பத்தல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து வெராண்டால ஷோ போடுறாங்க. பீப்புள் ஆர் அட்ராக்டட். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் செய்றோம். ஆல்ரெடி வார் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பிளேக் வந்துச்சு. எல்லாமே ஒரு சில இஷ்யூஸ் வந்து நிறைய அடிக்கடி 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 வரும்போது we think ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாட்டிருக்கு. அதாவது கலெக்டிவா ஒரு சிலர் வந்து ஏன்னா அந்த டைம் பீரியட்ல ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வி சஃபர் த்ரூ திஸ். ஓகே, இப்பதான் கொரோனா அப்படிங்கிறது முடிஞ்சு நம்ம வந்து ரெகுலர் டே டு டே லைஃப்க்கு நம்ம வந்துட்டோம். பட் ஸ்டில் வி ஆர் பீங் அஃபெக்டட் பை கொரோனா இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். பட் ஆனா என்னன்னா, அவங்களுக்கு இது வந்து ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி லைக் அந்த ஹைஜீன், அந்த நாகரிகம், இந்த சிவிலைசேஷனுக்குள்ள வந்து அவங்க இன்னும் வரல. அந்த ஒரு பிரிஸ்டீன் கல்ச்சருக்குள்ள அவங்க இன்னும் வரல. ஓகேவா? பட் ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தே ஆர் ஹைஜீனிக். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்ச் பீப்புள் வந்து ஓல்ட் இங்கிலீஷ்ல இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட அரைவல் நடந்துச்சு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் அரைவல் இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வைக்கிங் இன்வேஷன் வந்து அடிக்கடி நடக்கும். இது நான் ஓல்ட் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல சொல்லியிருப்பேன். வைக்கிங் இன்வேஷன் வந்து அடிக்கடி நடக்கும்போது அவங்க மக்கள் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ யூ மேட் அ மிஸ்டேக், ஸோ இட்ஸ் ஹிஸ் பனிஷ்மெண்ட். காட் உங்களை வந்து பனிஷ் பண்றாங்க. நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க. வைக்கிங் இன்வேஷன் வந்து இட்ஸ் a form of punishment. நீங்க காட் கிட்ட சரண்டர் ஆகுங்க. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. nobody will punish you. nobody will invade you. பட் கிங்ஸ் என்ன பண்ணாங்க? ஐ won't trust you. நீ மக்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஐ won't trust you. ஐ ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஃபைட் பண்ணாங்க. இட் ஸ்டாப்ட். ஆனா பாமர மக்கள் அந்த மாதிரி பண்ண முடியல. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு, ஓ மை காட், மேபி கடவுள் வந்து நம்ம மேல கோவப்படுறாரு என்னமோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, காட் பக்கம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காட் கிட்ட ப்ரே பண்றது, கன்ஃபெஷன் பண்றது, இந்த விஷயங்கள். அதாவது காட் கிட்ட நிறைய பேர் வந்து இந்த டைம் பீரியட்ல அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிங்ஸ் வந்து ஒரு சைடு வந்து சண்டை போட்டு ஒரு வழியா அவங்கள வந்து அடக்கிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பீப்புள் அவங்க வந்து ப்ரே பண்ணி தான் அவங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லி சர்ச் காமன் பீப்புள் நம்ப வச்சுட்டாங்க. இது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பனைமரத்துல காக்கா உட்கார்ந்ததுனால பனம்பழம் விழுந்துச்சா, இல்ல பனம்பழம் விழும்போது காக்கா உட்கார்ந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ இது வந்து என்னன்னா, இட்ஸ் எது முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கும்போது உட்கார்ந்தனாலதான் விழுந்துச்சுன்னு சொல்ல முடியாது. விழும்போது அது உட்காந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? சோ அந்த மாதிரி இது ஒரு விஷயம். இதனால வந்து என்னன்னா, மக்களுக்கு பாமர மக்களுக்கு சர்ச் மேல இது வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து உருவாக்குது. இந்த எஃபெக்ட்னாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேரை உள்ள வந்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, தே நீட் அ ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அதாவது சும்மா நான் உனக்கு இதை நீ செய்யணும், இதை நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, யூ ஒன்ட் டூ தட். பட் நான் உனக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஒரு இந்த மாதிரி ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதை பாக்குறவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பா வந்து அனிமே பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. அனிமே அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. இல்லைன்னா வந்து மங்காஸ் ஆர் லைக் இந்த கொரியன் டிராமாஸ், கொரியன் சீரிஸ் இதெல்லாம் பார்க்காம நீங்க வந்து கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் தே வாட்ச். ஓகே, பட் அனிம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூ கான்ட் லைக் ஒரு வில்லனை கூட யூ ஹாவ் அ பேக் ஸ்டோரி. ஓகே, ஒரு வில்லன் ஏன் இந்த டைம்ல வில்லனா இருக்கான், அவனுக்கு ஆக்சுவலி அந்த வில்லனை நினைச்சு நீங்க வந்து கொஞ்சமாவது மனசுல வந்து கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஈவன் ஃபார் வில்லன். ஓகே, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே எமோஷனலி ரெகுலேட் யூ. தே டீச் யூ ஃபேமிலி பாண்டிங்னா என்னன்னு சொல்லி தருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்னா என்னன்னு சொல்லி தருவாங்க. நீங்க வந்து நீங்க அனிம் பார்க்காதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், யூ அனலைஸ், சிட் அண்ட் அனலைஸ். ஓகே, நீங்க பாக்குறவங்க உங்களுக்கு தெரியும் வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. வில்லனை கிளியரா வந்து ஹி இஸ் நாட் அ வில்லன், அவன் வந்து தப்பா லீட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தே டீச் யூ ஹவு டு லைக் ஸ்பாட் பீப்புள். அதாவது தே ஆர் ஹர்ட், அவங்க வந்து தப்பா லீட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எப்படி நீ ஸ்பாட் பண்ண முடியும் அப்படிங்கறத கத்து தருவாங்க. தே டீச் யூ ஃபேமிலி பாண்டிங். தே டீச் யூ ஃப்ரெண்ட்ஷிப். தே டீச் யூ வாட் டு சே அண்ட் வாட் டு நாட் சே. தே டீச் யூ ஹவு டு ஹேண்டில் யுவர் செல்ஃப். தே டீச் யூ ஹவு டு பிஹேவ் இன் அ ப்ராப்பர் மேனர். அதாவது மத்தவங்க வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஓ அனிம் கார்ட்டூன் பா. நோ, தே டீச் யூ லைஃப். அப்பா அம்மா கூட உட்காந்து சொல்லித்தர முடியாத சில நேரம் படங்கள் சொல்லித்தரும்.
சில நேரம் மக்கள் சொல்லித்தர முடியாதத நாடகங்கள் சொல்லித்தரும். சில நேரம் யாராலையும் சொல்லித்தர முடியாதத குழந்தைங்க சொல்லி தருவாங்க. அந்த மாதிரிதான் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு வேணுங்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மாரல் வேல்யூஸ டிராமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதுல 2 விதமா கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ட்ரி பிளே. மிஸ்ட்ரி பிளேல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா MYB அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மைபி, MIB இல்ல, மைபி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து MIS. மைபி அப்படின்னா என்னன்னா, அதாவது மிஸ்ட்ரி பிளேஸ், இட்ஸ் ஆல் அபவுட் பைபிள். ஓகே, மிரக்கல், MIS, மிஸ் செயின்ட், அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, மிஸ் செயின்ட், மை பேப் ஓகே, மை பேப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மை பேபி அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். மை பேபி, மிஸ்ட்ரி பைபிள், மிரக்கல் பிளேஸ், மிஸ் செயின்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நமக்கு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா மாரல் பிளே, மொராலிட்டி பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மொராலிட்டி பிளே அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ரொமான்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, அது பேஸ்லயே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அது வந்து எப்போனா லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல தான் அது வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ 13th செஞ்சுரியில டிராமாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே வராண்டாக்கு வந்துச்சு. வராண்டால இருந்து வெளியே அதோட என்ன சொல்றது, சர்ச்சுக்குன்னு தனியா லேண்ட் ஏரியாஸ் இருக்கும். they have to properly maintain those areas. ஸோ அந்த ஏரியாஸ்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க. பட் நிறைய பீப்புள் வர ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா they can't handle. அவங்களால அந்த இடத்த விட்டு வெளியவும் போக முடியாது. அதே மாதிரி அவங்க அந்த எனாக்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பீப்புள் வந்து வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தை, அதாவது பக்கத்துல இருக்கிற நிலத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. பட் தே கான் கோ அவுட் சைட், ரைட்? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பாமர மக்களுக்கு இவங்க ஜாப் கொடுக்குறாங்க. அதுல கில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாகுது. ஓகே, GUILD, கில்ட் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகுது. அதாவது பர்டிகுலரா இந்தந்த வேலைகள் இந்தந்த மென்ஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செக்ரிகேஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதுல இந்த வந்து டிராமா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு கில் பீப்புள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேலைகள் வந்து போக ஆரம்பிக்குது. ஓகே, இப்ப அங்க போனதும் ஒரு 14th செஞ்சுரி எண்ட்ல 15th செஞ்சுரி பிகினிங்லலாம் வந்து அது வந்து லேமன்ஸ் கைக்கு மாறிக்கிச்சு. ஓகே, டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் லேமன்ஸ் கைக்கு மாறிக்கிச்சு. ஓகே, இது ஒரு இடத்துல மட்டும் போட்டா எல்லா இடத்துல இருந்தும் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா கேரவன்ஸ்ல இது வந்து போட ஆரம்பிச்சாங்க. வண்டி போய்கிட்டே இருக்கும், மக்கள் வந்து பார்க்கலாம், ஒரு இடத்துல நிறுத்துவாங்க, டிராமா போடுவாங்க, மறுபடியும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் தென் அகெயின் அவங்க வந்து இது மூவிங் காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் செட் ஆஃப் பீப்புள்ஸை வச்சு ஒரே விஷயத்த ஒரே நேரத்துல பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் வந்து தியேட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம் உருவாச்சு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாமே உருவாயிடுச்சு. பட் அதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் வேணும் இல்ல, அதாவது ஒரு ஒர்க்கை எனாக்ட் பண்றதுக்கு வேணும் இல்லையா? அப்படிதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 14th செஞ்சுரி எண்ட்ல நமக்கு வந்து மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிராஜுவலா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட ப்ராப்பர் ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனன்சியேஷனோட உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த 1350ல நிறைய வந்து ரைட்டர்ஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமான ரைட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் லாங்டாண்டு, சார்சர் அண்ட் பேர்ல் பொயட் அப்படின்னு சொல்லி சொல்றவரு. பேர்ல் அப்படிங்கிறது தான் ஒரு பேர் கிடையாது. பேர்ல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதுனதுனால ஹீஸ் நோன் அஸ் பேர்ல் பொயட். சர் கவைன் தி கிரீன் நைட் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதினார் இல்லையா அவரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிலீஜியஸாக மட்டும் இருந்துச்சு. பட் ஹை மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட்ல ஒர்க் வந்து காமன் பீப்புளை நோக்கி எழுதப்படுறதுனால இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷ்ல எழுதப்படுது. ஓகே, வெர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மன் பிரெஞ்சு இங்கிலீஷ், சாரி நார்மன் பிரெஞ்சு ரெண்டுமே ஒண்ணுதான். நார்மன் இங்கிலீஷ்ல எழுதப்படுது. பல நேரம் ஜஸ்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நார்மன் இங்கிலீஷா பின்னாடி நமக்கு வருது. ஓகே, இந்த டைம் ஜோன்ல நமக்கு வந்து பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையவே நடக்குது உள்ள. பட் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெவியா வந்து
எவால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருந்த சர்ச் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தாதுன்னு இன்னும் ஹெவியா மாறுது. அது லிட்ரேச்சருக்குள்ளேயும் போகுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா அவங்க தொலை போட்டு பார்க்குற அளவுக்கு ரிலீஜன் வந்து உள்ள எல்லார் வீட்லயும் நுழையுது. பட் பை த எண்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி மிடில் இங்கிலீஷ் டைம் பீரியட், இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன் இந்த ஏர்லி மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிகாஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு அடித்தளமே. ஓகே, ஏன்னா லிங்குவிஸ்டிக் பேஸ்ல வந்து அரோமுலம் அப்படிங்கிற ஒரு ஒர்க், ஏன் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், ஃபெனடிக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், கிராமர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லி இதுல இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இதுல இப்படிதான் ஸ்பெல்லிங் இருக்கணும், இதுல இப்படிதான் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஃபெனடிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு ஒர்க் அரோமுலம். அது இந்த டைம் பீரியட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்து மிடில் இங்கிலீஷ்க்கு கல்ச்சர் வந்து மாறுது. சார்ஜர் டைம் பீரியடுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இந்த இது இருக்கு. ஏன் அப்படின்னா லேமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி லாட்டின், அதாவது சர்ச் பேஸ்ல லாட்டின்ல இருந்த ஒர்க்கை என்ன பண்றாரு அப்படின்னா வேஸ் அப்படிங்கிறவர் நார்மன் பிரெஞ்சுக்கு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதே ஒரு விஷயத்தையே லேமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா why should it be for just the aristocrats and the church, I need it for the common people too அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே விஷயத்த again வந்து மிடில் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹை மிடில் இங்கிலீஷ் பீரியட் பத்தி பார்க்க போறோம். இந்த டைம் பீரியட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வந்து டிவர்ஸான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா லிட்ரேச்சருமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பட் ஈவன் தோ ஒரு சிலது வந்து அதர் லாங்குவேஜா இருந்தாலுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒர்க்கா இருக்கும், இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பீரியட்ல இருந்து நமக்கு வந்து சார்ஜர் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு நமக்கு. தென் ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து நெக்ஸ்ட் இதுக்கு, அதாவது ஹை மிடில் இங்கிலீஷ் பீரியட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யூ கான்ட் ஸ்டார்ட் எவ்ரி திங். அதாவது திடீர்னு வந்து ஒரு விஷயத்த கொண்டு வர முடியாது. யூ கான்ட் ஸ்டார்ட் எவ்ரி திங் ஃப்ரம் nothing. You have to start something from something. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் இன்னொரு விஷயத்த உங்களால உருவாக்க முடியும். There has to be something. ஓகே, நமக்கு லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நமக்கு ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஹை மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல நம்ம ஒரு விஷயம் ஹெவியா தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா எப்படி லிட்ரேச்சர் ஷேப் ஆகப்படுது அண்ட் எப்படி லிட்ரேச்சர் ஹிஸ்டரிய ஷேப் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, ஏன்னா ஹிஸ்டரி தான் வந்து லிட்ரேச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், உண்மைதான். பட் எப்படி நம்ம லிட்ரேச்சர் ஹிஸ்டரிய நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. பை பை.